ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அதுவும் சிம்பிளாக சுரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். இப்போ உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் சுரக்காவை மேலே தூள் சீவிட்டு மெலிசாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இல்லை லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. சுரக்காய் நீர் காய்ன்றதுனால நல்லா வதங்கி வந்துடும், அதனால் லைட்டாக மட்டும் தெளிச்சிட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். காய் நல்லா வதங்கி வரணும், அதுவரை இது இருக்கட்டும். மூட தேவையில்லை, காய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். நான் பெரிய ஸ்பூன்றதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுரக்காய் பொரியல் சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.